இடத்துல நம்ம கீர் போடுறோம் அப்படின்னா ஒரு கையை திருப்பிக்கிட்டே ஒரு கையில் கீரை போட்டுக்கணும். இந்த கீரை போடும்போது அந்த கையை வந்து எப்படி 2 கையில் திருப்பிங்களா அதுக்கு ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணணும். வச்சு எப்படி கால் எடுக்கணும்னா பிரேக்கில் இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நம்பர் குறைய நீங்கள் கிளச்சை கொஞ்சம் தூக்கி வைக்கணும். வண்டி வந்து பிரேக்கில் போகாமல் வைக்கணும். தடுத்து கீர் தப்பாச்சுன்னா வைப்ரேஷன் வரும். என்ன தப்பாக இருக்கு போகிறதுக்கு அதான் கவனிக்கணும். எடுத்துகிட்டு கொஞ்சம் 2 செகண்ட் இருந்துட்டு ஏதாவது வண்டி ஃப்ரீ ஆகணும் போய்டும். அதுக்கப்புறம் நீங்கள் போங்க உள்ள. முன்னாடியே வண்டி இருக்குது, பின்னாடி வண்டி இருக்கா, ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணி கிளச்சை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும் வைப்ரேஷன் பாயிண்ட்டுக்கு. அப்போ எப்போவுமே டர்னிங்கில் பிரேக்கில் டச் பண்ணி திருப்பணும். நீங்கள் டச் பண்ணாமல் திருப்பினீங்க ஆனால் ஸ்லோவாக இருந்துச்சு வண்டி, கரெக்டு தான். ஆனால் இதே ஸ்பீடாக இருந்ததுன்னா பிரேக்கில் டச் பண்ணி தான் திருப்பணும். அதான் ரூல். ஃப்ரீ லெஃப்ட்டில் போகும்போது அந்த ரைட் சைடில் ஏதாவது வண்டி வருதா பார்த்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் பார்க்கணும். இங்கே பிரேக்கில் லைட்டாக டச் பண்ணி திருப்பணும். எதுக்கு பிரேக்கில் திருப்பணும்னா இங்கே சீட்டா ஃப்ரெண்டில் போட்டுங்க. பிரதருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும். கிளாஸ் என்ன 12th. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருப்பாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கிளச் எடுத்துருங்க. ஃபஸ்ட் கீர் போட்டு மெதுவாக போங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணு. பேர் என்ன? மணிகண்டன். ஸ்டார்டிங்ல சார் ரொம்ப ப்ராப்ளம். அப்போ கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, கண்ட்ரோலில் மைண்ட் எப்படி ஆச்சு தெரியாது. அதான் வரும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வரும். ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு இப்போ வந்துச்சு இல்லை கண்ட்ரோல் கொஞ்சம் உனக்கு. ஸ்டார்டிங் பிரிட்ஜ் மேலே போனோம், வண்டி பின்னாடி இருக்க வண்டி முன்னாடி இருக்க வண்டி ஸ்டாப் பண்ணு, அப்படியே போகணும். எப்படி போனோம்? முன்னாடியே வண்டி இருக்குது, பின்னாடி வண்டி இருக்கா, ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணி கிளச்சை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும் வைப்ரேஷன் பாயிண்ட்டுக்கு. இப்போ ரெட் லைட் போட்டாச்சு, நீங்கள் நிறுத்திக்கலாம். வண்டி பிரேக் அடித்து ஸ்லோவாக நிறுத்துங்க. அந்த அடிக்கிற பிரேக் வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அடிக்கணும். புரியுதுங்களா? கரண்டி பார்த்துக்குங்க. ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணி எப்போவுமே ஃபஸ்ட் கியருக்கு பிரேக்கில் வச்சு தான் கால் எடுக்கணும். அப்போ தான் வண்டி பின்னாடியும் போகாமல் இருக்கும், முன்னாடியும் போகாமல் இருக்கும். பிரேக்கில் வச்சு எப்படி கால் எடுக்கணும்னா பிரேக்கில் இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நம்பர் குறைய நீங்கள் கிளச்சை கொஞ்சம் தூக்கி வைக்கணும். வண்டி வந்து பிரேக்கில் போகாமல் வைக்கணும் தடுத்து. இப்போ கிளச்சை கொஞ்சம் வைப்ரேஷன் தூக்கி வைங்க, பிரேக்கில் தடுத்து வைங்க. வைப்ரேஷன் ஆகுதா? ரொம்ப வந்தால் ஆஃப் ஆகிடும். இது கண்டிப்பாக ஆஃப் ஆகும். கொஞ்சம் இறக்கணும். ஓகேவா? இந்த வைப்ரேஷனை வச்சுக்கிட்டு பிரேக்கை தான் எடுக்கணும். இப்போ இந்த வண்டி போட்டோம், பிரேக் எடுக்கணும். இந்த வண்டி போட்டோம், ஆட்டோ கொஞ்சம் இருங்க, ரைட்டில் பாருங்கள். பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் 2 செகண்ட் இருந்துட்டு ஏதாவது வண்டி ஃப்ரீ ஆகணும் போய்டும். அதுக்கப்புறம் நீங்கள் போங்க உள்ளே. லெஃப்ட்டில் ஓரம் போங்க. இந்த ஆட்டோவை பார்த்துட்டு உள்ளே வாங்க. லெஃப்ட்டில் அங்கே வண்டி வந்தால் லெஃப்ட்டில் உள்ள வாங்க. லெஃப்ட்டில் உள்ள வந்துட்டு செகண்டு போடுங்க. போயிடுங்க நேராக. வண்டி வந்தால் இண்டிகேட்டர் போட்டே வைங்க. அப்போ தான் அவங்களுக்கு அவன் இடம் நம்மளுக்கு கொடுப்பான். நீங்கள் இண்டிகேட்டர் போடலன்னா இடம் கொடுக்க மாட்டான். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு வைங்க. ரைட்டில் மாறிங்க. இவர் மேலே படம், ரைட்டில் மாறுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. பிரேக் அடித்து ஹார்ன் அடிங்க. போங்க. ரைட்டில் ஒரு வண்டி வேகமாக வந்துச்சுன்னா பாருங்கள். அந்த வண்டி வர்றதுக்கு முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் இடம் கொடுங்க. நம்ம மாறுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த கீர் சேஞ்ச் பண்ணுங்க. அவரோட ஒரு 2-3 கிளாஸ் கம்மி தான். ஆனால் கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் வித்தியாசம் தெரியுதுங்களா? அந்த நவேஸ் வந்து ஃபேஸில் தெரியும். அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே என்கிட்ட திட்டு வாங்குவார், பின்னாடி உள்ளவர். அடுத்த கீர் என்ன, நமக்கு பஸ் போகிற மாதிரி கேப் இருக்குது. அப்போ நம்ம போகலாம். ஃப்ரீ லெஃப்ட்டுன்னா நம்ம போகலாம். இதெல்லாம் ஃப்ரீ லெஃப்ட் தான்.
ஆனால் ஃப்ரீ லெஃப்ட்டில் போகும்போது அந்த ரைட் சைடில் ஏதாவது வண்டி வருதா பார்த்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் பார்க்கணும். இங்கே பிரேக்கில் லைட்டாக டச் பண்ணி திருப்பணும். எதுக்கு பிரேக்கில் திருப்பணும்னா இங்கே ரோடு எங்கே வரைக்கும் டேர்ன் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ எப்போவுமே டேர்னிங்கில் பிரேக்கில் டச் பண்ணி தான் திருப்பணும். நீங்கள் டச் பண்ணாமல் திருப்புனீங்க, ஆனால் ஸ்லோவாக இருந்துச்சு வண்டி, கரெக்டு தான். ஆனால் இதே ஸ்பீடாக இருந்ததுன்னா பிரேக்கில் டச் பண்ணி தான் திருப்பணும். அதான் ரூலு. நெக்ஸ்ட்டு இங்கே தான் பிரேக்கில் டச் பண்ணி திருப்பணும். அப்படின்னா செகண்ட் கியர் எடுத்துருங்க, ஒரு கையில் திருப்புங்க வண்டியை. இந்த இடத்துல தான் ஒரு கை யூஸ் ஆகுது. திருப்புற இடத்துல நம்ம கீர் போடுறோம் அப்படின்னா ஒரு கையை திருப்பிக்கிட்டே ஒரு கையில் கீரை போட்டுக்கணும். இந்த கீர் போடும்போது அந்த கையை வந்து எப்படி 2 கையில் திருப்புங்களா அதை ஒரு கையில் பேலன்ஸ் பண்ணணும். நேராக போயிடுங்க, ஹார்ன் அடிச்சுங்க. உள்ளேருந்து யாராவது வருவாங்க, அப்படி வரும்போது பிரேக்கில் வச்சுட்டு வராமத்தில் பிரேக்கில் வச்சுட்டு கீரை கம்மி பண்ணுங்கள். அங்கே ஆள் இல்லைன்னா மாறுங்க, அது வரைக்கும் இல்லைன்னா இவர் பின்னாடி போங்க. இப்படி போயிடணும் இவர் பின்னாடி. கீர் தப்பாச்சுன்னா வைப்ரேஷன் வரும். என்ன தப்பாக இருக்குது? 4th. அதான் கவனிக்கணும். செகண்ட் கீர் போடுறதுக்கு பதிலாக 4th கீர் போட்டு நம்ம வண்டியை மூவ் பண்ணும்போது எப்படி 4th போட்டாங்கிறது நம்ம பக்கத்தில் உள்ளவங்க சொல்ல தேவையான அவசியம் இல்லை, நீங்களே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? செகண்டில் போட்டிங்கன்னா வண்டி எடுக்கும்போது கிரிப்பாக போகும். இதே 4th போட்டிங்கன்னா வண்டி இடிச்சிட்டு போகும். கிளச் எடுத்து கூட வண்டி இடிச்சிட்டு போகும், கடன்னு இடிச்சிட்டே போகும். அப்போ புரிஞ்சுக்கலாம் இது வந்து வேறு ஏதாவது கீரில் தப்பாக இருக்குது அப்படின்னு. மிஸ்டேக் வந்தால் தான் அதை பற்றி நம்ம சொல்ல முடியும், புரியுதுங்களா? மிஸ்டேக்கு யாருமே இல்லாமல் ஓட்ட முடியாது. நம்பர் எத்தனை இருக்குது? போயிடுங்க. 16 இருந்தால் போயிடுங்க. 7 இருந்தால் அங்கே போய் நிப்பாட்டுங்க. 6 வந்துச்சுல்ல, அப்போ இந்த சிக்னல் கிராஸ் பண்ணால் அந்த சிக்னல் நிப்பாட்டுங்க வண்டியை. இந்த சிக்னல் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டும் போது கீரை 1 by 1 குறைக்கணும். ஃபைனலாக என்ன கீர் இருக்குன்னு கையை கரெக்டாக வச்சு கை எந்த பகுதியில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முன்பகுதியில் இருந்துச்சுன்னா ஃபைனல் கீரு, ஃபஸ்ட்டு கீரு. பின்பகுதியில் இருந்துட்டு நீங்கள் நிப்பாட்டிட்டிங்கன்னா செகண்ட் கீர்லேயே நிப்பாட்டிங்கன்னு அர்த்தம். 13 வருது. இது 6 வரும்போது நீங்கள் கிளச்சை மேலே பிரேக்கோடு சேர்த்து லூஸ் பண்ணி வைக்கணும் ரெடியாக. லேட் ஆச்சுன்னா பின்னாடி உள்ள ஹார்ன் அடிப்பான். ஓகேவா? இப்போ பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் ஹார்ன் அடிச்சுட்டு உள்ளே போயிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இன்றைக்கி 2 கிளாஸ் கொடுத்துட்றேன், சரிங்க? ஆள் 3 பேர் இருந்தாங்களா வண்டியில், 2 கிளாஸ் கொடுத்துட்றேன். அவங்களாம் ஒவ்வொரு கிளாஸ் தான் கொடுத்துருங்க. அடுத்தடுத்து நான் சொல்ல முன்னாடியே ஒரு கீரை போட்டுறாரு. 12 கிளாஸ் ஆச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்ததை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேர் 20 கிளாஸ் ஆகும், நம்ம சொன்னால் தான் செய்வாங்க. எல்லாருமே வண்டி ஓட தான் செய்வாங்க, யாருமே ஓட்ட முடியாதுன்னு சொல்லலை. நான் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் எதாவது வண்டி இருந்துச்சுன்னா அதை ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணாமல் இன்னும் பெரிய கார் பெருசாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து சண்டே என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் உடனே டிராஃபிக் கொடுக்க மாட்டேன். ஸ்டார்டிங்கில் உங்களை வந்து காலி ரோட்டில் யூட்டர்ன் பண்ணுறது, உங்கள் வண்டியை இந்த மாதிரி ஹார்ன் அடிக்கணும். இந்த வண்டி நல்லா கவனித்து ஹார்ன் அடிக்கணும். அங்கே வண்டி வருதா கவனிக்கணும், இங்கே கிராசிங் இருக்கான்னு பார்க்கணும். ஹார்ன் அடிச்சுட்டு இந்த வண்டியை பார்த்துட்டே போகணும். லெஃப்ட்டில் ஒதுங்க வண்டியை பார்க்கணும். எந்த வண்டி பக்கத்தில் ஒதுங்குதோ அந்த லைன் தான் பார்க்கணும். நம்ம ரைட்டில் ஒதுங்கிச்சுன்னா ரைட் லைனை பார்க்கணும். போயிடுங்க. 40, 39 இருக்குது. அப்போ ரைட் லைன் ஸ்பீடாக இருந்தால் ரைட் லைன் போயிடுங்க. லெஃப்ட் லைனில் ஸ்லோவாக வேணும்னு சொன்னால் லெஃப்ட் லைனில் போயிடுங்க. லைனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு போயிட்டு இருக்கணும். உங்களுக்கு 3 பேருக்கு ஒன்றாவும் நீங்கள் முடிச்சுட்டு லைசன்ஸ் எடுத்துகிட்டு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த இதுலேயே 3 பேருக்குமே வந்து ஆளுக்கு 1 hour மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா 3 பேரில் யார் முதல்ல வரீங்களோ அவங்க வந்து மீதி 2 பேரும் சொல்லி கொடுத்துருவாங்க. நான் போட்டுருங்க. 4th கண்டிப்பாக. எப்போவுமே ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் மாறினா கண்டிப்பாக நீங்கள் போகும்போது ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சே போகுது பதிலாக. அப்போ 3rd ஸ்பீடில் 4th போகிறீங்க, அதான் கணக்கு. அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கூட்டிட்டிங்கன்னா ஈக்குவல் ஆகிடும். இப்போ கூட்டினால ஈக்குவல் ஆச்சு. இவர் உள்ளே வருவார், இந்த பைக்காரரு அட்வான்ஸாக இருக்கணும். நம்ம மொத்தம் உள்ளே வராருன்னா
அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது அடுத்தடுத்த பிளானை கீரை கம்மி பண்ணால் வண்டி ஸ்லோவாகிடும். பிரேக் அடிச்சிங்கள கீரை கம்மி பண்ணால் தான் போக முடியும். நிறைய பேர் பிரேக் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படியே லைட்டாக ஹை ஸ்பீடில் இருக்குது, 40க்கு மேலே 50 போகுது. அப்போ நீங்கள் லைட்டாக பிரேக் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு 40ல் திரும்ப போகலாம் 4வது கீரில். ஆனால் 40ல் போயிட்டு இருந்த வண்டி நீங்கள் பிரேக் அடிச்சுட்டு 3 ட்ரை பண்ணாமல் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இங்கே லெஃப்ட்டில் வண்டியை ஒதுக்கிடுங்க, கரெக்டாக ஒதுக்குங்க. கீரை கம்மி பண்ணி ஒதுக்குங்க. பிரேக்கை பண்ணி கீரை கம்மி பண்ணி ஒவ்வொரு பிரேக்கும் ஒவ்வொரு கீரை ஒதுக்குங்க. ஃபைனலாக ஒதுக்கும்போது அது என்ன கீரில் போய் நிற்கிதுன்னு பாருங்கள். வண்டி நிறுத்துங்க. பின்னாடி வராங்களா நியூட்ரல் பண்ண உடனே ஒரு சைடு மட்டும் ஷேக் பண்ணுங்கள். உங்கள் சைடு ஷேக் பண்ணால் இது நியூட்ரல்னு தெரியும், விட்டுருங்க. முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை. அதான் நிறைய பேர் இப்போ இன்னைக்கு கூட 2 பேர் வயசானவங்க வந்திருக்காங்க. கால் அப்படியே நடுங்குது, அவருக்கு ஆடுது. அந்த டைமில் கேமரா வைக்கணும். வச்சாதான் நமக்கு வந்து அவர் எப்படி இருந்தவர் எப்படி போனாருங்கிறது காட்டுறோம். ஆனால் நம்ம வந்து நான் 2 கிளாஸ் 3 கிளாஸ்லாம் வைக்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பயந்து இது பண்ணுறதுனால ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு நான் ஒரு 4க்கு மேலே வைக்கிறேன், 10 வைக்கிறேன், 15 வைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு யாராவது இந்த பதட்டத்தோடு வைக்கும்போது எனக்கு டைம் கிடைக்கணும். அப்போ அதை வச்சாதான் புதுசாக வரவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். என்னப்பா இவர் இப்படி பயப்படுறாரு, காலம் இப்படி ஆடுது அப்படின்ட்டு. இன்றைக்கி அப்படியே ஆட்டுறாரு ஒருத்தர், காலை போட்டு இப்படியே ஆட்டுறாரு. அவர் முடியல. கேட்டால் நான் சார் ஃபஸ்ட் டே என்னால் முடியல சார் அப்படின்றாரு. கொஞ்சம் தூரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் ஆடுறது நின்றுச்சு. அப்போது ஒரு பழக்கம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு கன்ஃபியூஸில் இருக்குது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு மாதத்துக்காவது வீடியோ பாருங்கங்கிறேன். புதுசாக நம்ம ஆசைப்படுறோம் ஒரு விஷயத்துக்கு போகிறோன்னா அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எந்த படிப்பாக இருந்தால் சரி. இப்போ பிகாம் படிக்கிறீங்கன்னா லீவு நாளில் அந்த பிகாம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். அப்போ தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஓகே.